வணக்கம், நான் குமுதா சிவகுமார். இன்றைக்கி இந்த கோலத்தை பார்ப்போம் எப்படி போடலான்ட்டு. இது எடுத்துகிட்டு இருக்க பேட்டர்ன் வந்து G2 பேட்டர்ன். ஜாயின் வந்து 1+2 ஜாயின். அது போட்டு அந்த 5.5 வருஷம் போட்டோம்னா கோலம் வந்து இந்த மாதிரி வரும். இந்த புள்ளி வந்து மொத்தம் வந்து 11 புள்ளி வச்சுருக்கேன். 11 புள்ளி 3 நிறுத்தணும். சிம்பிளாக சொல்லப்போனால் 5.5 வருஷம் வச்சுக்கிட்டு மேலே 2 ரோ 5 புள்ளியை வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு 3 புள்ளி அப்படின்னு வச்சுருக்கேன். G2 ஃபஸ்ட்டு இது கொண்டு வந்துக்கலாம். நடுவில் இருக்க 5 புள்ளியில் கொண்டு வரோம். இந்த பேட்டர்னை திருப்பி போடணும். சரியாக வரலைன்னா நோட்டை திருப்பிக்கோங்க. இந்த ஜாயின் வந்து இப்போ 1+2 ஜாயின். 1 2 இந்த ரெண்டும் ஜாயின். First place, second place, இந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து நான் வந்து இப்போ ரெண்டு ரோ வந்து 5 புள்ளி இருக்குது, ஒரு 3 புள்ளி இருக்குது. இதில் வந்து ஒரு G போடுறேன். இந்த பேட்டர்ன் மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. G போடுறேன். இதை சென்டர் இருக்கிறது ரெண்டுத்துக்கும் காமனாக வச்சுக்கிட்டு இந்த திட்ட ஒரு G போடுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 G 2 சேர்ந்து இப்படி வருது. இது 3த்துலேயே நம்ம சுழிக்கிறோம். இந்த டிசைன் இங்கே வரணும். அதனால் இது சரியாக வரல. அதனால் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். இந்த டிசைனில் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இவ்வளோதான். இதே பேட்டர்னை எல்லா இடமும் போடுவோம். போட்டு முடிச்சிட்டோம். இந்த சென்டரில் சுழிச்சிப்போம். ஒவ்வொன்றுத்து கேப் இருக்கிற இடத்துல புள்ளி வச்சுக்கலாம், இல்லாட்டி கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல கோடு போட்டிருக்கேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸில் அடுத்த கோலத்தோடு பார்ப்போம். வணக்கம்.